வணக்கம். வெளியில நல்ல அடைமழை பெஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு சளி, இருமல், மூக்கடப்புன்னு உடம்பெல்லாம் ஒரே சோர்வா இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சில்லுன்னு இருக்கிற மந்தமான நேரத்துல நமக்கு உடனே தேவைப்படுற விஷயம் என்னவா இருக்கும்? வேற என்னங்க, இதமா சுட சுட ஒரு கப் மிளகு ரசம் தான். தென்னிந்திய வீடுகள்ல, குறிப்பா நம்ம தமிழ் வீடுகள்ல தலைமுறை தலைமுறையா பயன்படுத்திட்டு வர்ற ஒரு அற்புதமான பாரம்பரிய உணவு தான் இந்த மிளகு ரசம். சளி, காய்ச்சல் வந்தாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்ற இந்த சூப்பரான வீட்டு வைத்தியத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அதோட அருமையான செய்முறையும் தான் இன்னைக்கு நாம இந்த பதிவுல ரொம்ப தெளிவா அலச போறோம். இத வெறும் உணவுன்னு சாதாரணமா சொல்லிட முடியாதுங்க. இது ஒரு தலைமுறை கடந்து வந்த பொக்கிஷம். உடம்பு சரியில்லாம ஒரு போர்வையை சுருட்டிக்கிட்டு நீங்க படுத்திருக்கீங்க. வெளியில மழை கொட்டிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம பாட்டி கிராமத்து சமையலறையிலிருந்து அன்போட தயாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற அந்த ஒரு கப் மிளகு ரசம், அது கொடுக்குற அந்த நிம்மதி இருக்கே, அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. இது உடம்புக்கு மட்டும் சூடு தரலங்க, மனசளவுல ஒரு பெரிய ஆறுதலையும் பாதுகாப்பான அரவணைப்பையும் நமக்கு உடனே கொடுக்குது. இந்த ஒரு உணர்வை தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுல உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு தெரியுமா? பாட்டியோட கை வைத்தியம்னு நாம நினைக்கிற ஒரு விஷயம் எப்படி அறிவியல் பூர்வமா வேலை செய்யுதுன்னு பாக்குறது தான். மிளகு ரசத்தோட மொத்த மருத்துவ ரகசியமும் இந்த பைப்பரின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. மிளகுல இருக்கிற இந்த பைப்பரின் சத்து நம்ம உடம்புக்குள்ள போன உடனே ஒரு தங்க நிறத்திலான கவசம் மாதிரி பரவி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை சட்டுன்னு அதிகரிக்குது. எந்த ஒரு நோய் தொற்று வந்தாலும் அதை எதிர்த்து போராட நம்ம உடம்ப தயார்படுத்துற ஒரு மாயாஜாலத்தையே இந்த சின்ன மிளகு பண்ணுதுன்னா பாத்துக்கோங்களேன். ரசம்னா வெறும் மிளகு மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. அதோட சேர்ற மத்த பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா சீரகம், அப்புறம் பூண்டு. இப்போ சீரகம் பாத்தீங்கன்னா நம்மளோட செரிமான மண்டலத்தை சீராக்கி அதை சூப்பரா வேலை செய்ய வைக்குது. அதே சமயம் பூண்டு ஒரு பெரிய போர்வீரன் மாதிரி செயல்பட்டு நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகள், பாக்டீரியாக்களை எல்லாம் அடிச்சு துரத்துது. ஊட்டச்சத்து அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த சீரகமும் பூண்டும் மிளகோட சேரும்போது அது ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த இயற்கை மருந்தா மாறி நம்ம ஆரோக்கியத்தை உறுதி செய்யுது. சரிங்க. இப்ப நாம நேரா சமையலறைக்கே போயிடலாம். ஒரு அழகான மர மேஜை மேல இந்த இயற்கையான பொருட்கள் எல்லாம் வரிசையா அடுக்கி வச்சிருக்கிறத உங்க மனக்கண்ல பாருங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 1 தக்காளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளவுதாங்க. நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில ரொம்ப சுலபமா கிடைக்கிற இந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சுதான் அந்த அற்புதமான பாரம்பரிய மருந்த நாம இப்போ உருவாக்க போறோம். இந்த ரசம் வைக்கிறதுங்கிறதே ஒரு தனி கலைங்க. முதல்ல நம்ம பாரம்பரியமான கல்லம்மி இல்லைனா இடிக்கல்ல பயன்படுத்தி மிளகு, சீரகம், பூண்டு இது மூணையும் ஒன்னும் பாதியமா லேசாக நசுக்கிக்கணும். அந்த இடிக்கிற சத்தமும் அந்த வாசனையும் வரும்போதே நம்ம பாதி சளி ஓடிடும். அதுக்கப்புறம் புளிய தண்ணியில நல்லா கரைச்சி அது கூட தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடணும். அந்த சூடான பாத்திரத்திலிருந்து கிளம்புற நீராவி இருக்கு, அது சமையலறை முழுசும் ஒரு இதமான சூழலை உருவாக்கும். இப்ப நாம ரசத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற அந்த புளித்தண்ணியில நாம இடிச்சு வச்சிருக்கிற அந்த மிளகு சீரக கலவையை சேர்க்கணும். சேர்த்த உடனே வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான வாசனை வரும் பாருங்க. அது வரைக்கும் கொதிக்க விடணும். அப்புறம் சூடான நெய்ல கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு அந்த சடச்சடங்கிற சத்தத்தோட ரசத்துல ஊத்துறத அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனா ஆஹா, அமிர்த மாதிரி நம்ம மிளகு ரசம் ரெடி. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பாரம்பரியமான பித்தள கிண்ணத்துல பரிமாறப்படுற இந்த ரசம் வெறும் சாப்பாட்டுக்கான ஒரு டிஷ் மட்டும் கிடையாதுங்க. இது 6 விதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு முழுமையான மருத்துவம். மூக்கடைப்பா, தொண்டை வலியா, காய்ச்சலால உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கா, எல்லாத்துக்கும் இதுதான் பெஸ்ட் தீர்வு. உடம்ப நல்லா சூடா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கும் உதவி செஞ்சு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் பல மடங்கு அதிகரிக்குது. ஒரே ஒரு கப்பு ரசம் இத்தனை வேலைகளையும் செய்தனா இது உண்மையிலே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தானங்க. ஆனா இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மிளகு ரசத்துக்கும் பொருந்தும். சளி சீக்கிரம் சரியாகணும்னு அளவுக்கு அதிகமா மிளகை சேர்த்தா அது வயிற்றுல எரிச்சலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சின்ன குழந்தைங்களுக்கும் ஏற்கனவே வயிற்றுப்புண் அதாவது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை கொடுக்கும்போது மிளகை கொஞ்சம் குறைச்சு அளவா கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்துல எப்பவுமே இந்த சமநிலை ரொம்ப முக்கியம். நாம இப்போ இந்த சுவாரஸ்யமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம்.
மழை காலத்துல ஒரு கப் சூடான மிளகு ரசம் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லாம மனசுக்கும் எவ்வளோ பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சளி இருமல் வந்தா உடனே மாத்திரையை தேடி ஓடாம நம்ம சமையலறையில இருக்கிற பொருட்களை வச்சே உடம்பை எப்படி குணப்படுத்துறதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற இந்த அறிவு உண்மையிலே ஆச்சரியமானது தாங்க. இப்ப சொல்லுங்க, அடுத்த முறை உங்க ஊர்ல மழை பெய்யும் போது உங்க வீட்டு அடுப்பங்கரையிலையும் இந்த இதமான மிளகு ரசம் கொதிச்சிட்டு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு அருமையான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.